குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் விடுதலை பார்ட் 2. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். விடுதலை பார்ட் 2. சென்சார் போர்டில் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏ சர்டிஃபிகேட்னா பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் சென்சார் போர்டில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 சர்டிஃபிகேட் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அடிஷனலாகவும் சில சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 4 சர்டிஃபிகேட் என்னன்னு கேட்டீங்கன்னா யூ/ஏ, அப்புறம் எஸ்ன்னு ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஏன்னு ஒரு சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் இப்போ அடிஷனலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஏல பாத்தீங்கன்னா 13+, அதாவது 13 வயசுக்கு மேற்பட்டவங்க, 15 வயசுக்கு மேற்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சில சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் விஷயத்த சொன்னோன்னா, மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மால் திரையரங்குகள், சில திரையரங்குகளுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்களை இந்த ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படங்களுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போகும்போது என்ன பண்றாங்கன்னா, அங்க தியேட்டர்ல வேலை பார்க்குறவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, குழந்தைங்களை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய திரையரங்குல சண்டை வருது. அதையே நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அதனாலதான் திருப்ப சொல்றது, விடுதலை பார்ட் 2 திரைப்படத்திற்கு பாத்தீங்கன்னா சென்சார் போர்டில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்க முடியும். இப்ப படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கேஷ் அண்ட் குரோவை பார்த்துலாம். விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், ராஜீவ் மேனன், கௌதம் வாசுதேவ் மேனன், டானாகாரன் படத்தின் இயக்குனர் தமிழ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க விடுதலை பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, விடுதலை பாகம் 1 படம் பார்த்துருப்பீங்கன்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா பெருமாள் வாத்தியார், விஜய் சேதுபதியோட கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா பெருமாள் வாத்தியார். அவரை விஜய் சேதுபதி பிடிப்பாரு ஒரு சீன்ல. அது கிட்டத்தட்ட அதுதான் கிளைமேக்ஸ் பக்கமா பிடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த படம் முடியும். செகண்ட் பார்ட் லீடு கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் வாத்தியார் யாரு, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்தாருங்கிறதான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்ல வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவர் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாரு, போலீஸ்கிட்ட மாட்டின விஷயங்கள், இந்த சூரி கேரக்டர் இந்த கதையில என்ன பண்ணுச்சு, மஞ்சு வாரியருக்கும் அவருக்கும் உண்டான அந்த காதல் என்னாச்சு, விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் உண்டான அந்த காதல் என்னாச்சு, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, கடைசியா போலீஸுக்கும் அந்த போராளி பெருமாள் வாத்தியாருக்கும் என்ன நடந்துச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட விடுதலை பார்ட் 2 படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பிளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா அவர்களுடைய இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பின்னணி இசை தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியருடைய கேரக்டரு, அப்புறம் சூரியோட அந்த யதார்த்தமான அந்த சின்ன நடிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்க கூட ராஜீவ் மேனனா இருக்கட்டும், கௌதம் வாசுதேவ் மேனனா இருக்கட்டும், அப்புறம் சேத்தன் அவருடைய கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கு. படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் அது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வரைக்கும் ஓடுது. அது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதே மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்குதுன்னு சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா போர் அடிக்கல. அது டக்குன்னு போயிட்டு லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் படம் விறுவிறுப்பா போயிட்டு படம் முடியுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓகே, ஆஹா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா நிறைய வெட்டு குத்து காட்சிகள், சண்டை காட்சிகள்லாம் இருக்கு, ரத்தம் தெறிக்க சில காட்சிகள் இருக்கிறதுனால ஃபேமிலியோட கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சென்சார் போர்டே பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த படத்தை பார்க்கலாம். படம் ஓகே, ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம
குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.